சஸ்பென்ஸ் த்ரில்லர் கதை. மர்மமான அழைப்பு. சென்னை ஒரு மாலை நேரம் மணி சரியாக. காலை 6:47 இருக்கும். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆர்வின் ஒரு நாள் முழுக்க விசாரணை முடித்து வீட்டுக்கு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கைபேசி ஒலித்தது. அதில் ஒரு அதிர்ச்சி. 2 ஆண்டுகளுக்கு முன் மரணம் அடைந்ததாக கருதப்பட்ட. சித்தப்பா மகன் தர்ஷன் நிடமிருந்து அழைப்பு. அண்ணா, எனக்கு உதவி வேணும். அவங்க வர்றாங்க. நானும். அதோடு அழைப்பு துண்டிக்கப்பட்டது. ஆர்வின் கைகள் நடுங்கின. இந்த பையன் மலைக்கு ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப் போனான். அங்கிருந்து அவன் காணாமல் போனான். உடல் கூட கிடைக்கவில்லை. 2 வருடங்கள் கழித்து அவன் குரல். எப்படி என்று யோசித்தான். அழைப்பை மொபைல் ட்ரேஸ் செய்த போது சிக்னல் கொடைக்கானல். மேற்கு காட்டு பகுதியிலிருந்து வந்தது. ஒன்றும் யோசிக்காமல் ஆர்வின் பழைய பொலெரோ ஜீப்பை எடுத்துக்கொண்டு இரவு பயணத்துக்கு புறப்பட்டான். நெடுஞ்சாலையில் தொடர்ந்து 3 முறை ஒரே ஒரு வெள்ளை ஜீப் தன்னை பின்தொடர்வதை கவனித்தான். அவன் வேகத்தை கூட்டி விட்டால் அந்த ஜீப்பும் கூடும். ஊர் விஷயம் உறுதிப்படுத்தினான். இது தர்ஷனின் அழைப்போடு சம்பந்தப்பட்டதா இருக்குமோ. கொடைக்கானல் மேற்கு எல்லையில் உள்ள சேமநல்லூர் குடியிருப்பை கடந்தவுடன் ஒளி குறைந்தது. ஜிபிஎஸ்ஸில் காணாத ஒரு மண் வழி காட்டுக்குள் சென்றது. அதே வழியில் தான் அந்த கடைசி சிக்னல் இருந்தது. அவன் ஜீப்பை நிறுத்தி டார்ச் எடுத்து உள்ளே சென்றான். அங்கே ஒரு சின்ன கருப்பு நிற பிளாஸ்டிக் பேட்ஜ் மண்ணில் புதைந்து கிடந்தது. அது தர்ஷன் வேலை பார்த்த செக்யூரிட்டி ஏஜென்சி இன் பார்கோடட். இது இங்கே எப்படி. காடு நிறைந்திருந்தது. காற்று வீசும் சத்தம். சற்று தொலைவில் ஓர் கொடூர மிருகத்தின் முழக்கம். அவன் ஒரு காலனி தடத்தை கண்டான். அது தர்ஷன் அணிந்திருக்கும் மாடல். ஆனால் ரத்தம். காட்டின் ஆழத்துக்கு அவை வழி காட்டின. சுற்றிலும் ஏதோ யாரோ தன்னை கவனிக்கிறார்கள் போல உணர்ந்தான். அவன் துப்பாக்கியை எடுத்தான். ஒரு ஓடை ஓரத்தில் கழுத்தில் கயிறு. முகத்தில் காயம். உடம்பு முழக்க பயம் உறைந்தபடி ஒரு பெண் கிடந்தாள். ஆனால் சுவாசம் மெதுவாக இருந்தது. அவள் விழித்தவுடன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள். அவங்க லைட் ஆஃப் ஆகும் நேரத்துல வருவார்கள். ஓடி விடுங்க. யார் அவர்கள். ஏன் இந்த பெண் பயத்துல நடுங்குறாள். ஆர்வின் டார்ச் திடீரென மினு மினு என்று அணையத் தொடங்கியது. மொத்த காடும் அதே நேரத்தில் அரிதாக கேட்கும் பிரயணியில் ஓர் ஒலி எழுப்பியது. ஓ ஓ என்று காது நொறுக்கும் அளவுக்கு. பெண் 2 கைகளாலும் காதை மூடிக்கொண்டாள். கீழே அவன் காலடியில் மண் மெதுவாக அதிர ஆரம்பித்தது. அது இயற்கை அதிர்வே இல்ல. உள்ளே ஏதோ இயந்திரம் செயல்படுவது போல உணர்ந்தான். பெண்ணின் பேக் இல் இருந்த பென்டிரைவ் ஐ எடுத்தான். வீடியோ பார்த்ததும் அதிர்ச்சி. தர்ஷன் பதிவு செய்த வீடியோ. வீடியோ வில் தர்ஷன் சொல்கிறான். இங்கே பெரிய சோதனை நடக்குது அண்ணா. மனித உடலில் பிரெயின் வேவ் கண்ட்ரோல் செய்து மனிதரை ரிமோட் மாதிரி கட்டுப்படுத்துற சீக்ரெட் ப்ராஜெக்ட். இது காவல் துறைக்கும் தெரியாது. நான் கண்டுபிடிச்சேன். இவர்கள் என்னை கொல்லப் போறாங்க. காப்பாத்துங்க. அவன் பின்னால் சில முகமூடி அணிந்தவர்கள் வந்ததும் வீடியோ பிளாக் ஆஃப். அந்த ஓடை பின்புறம் பழைய ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஃபெசிலிட்டி போன்ற கட்டிடம் இருந்தது. ஆனால் உள்ளே சென்றதும் அது காலியாக இல்லை. நீல எல்இடி விளக்குகள். கம்ப்யூட்டர்கள். சர்வர்கள். மேலும் நடு அறையில் ஒரு பெரிய கண்ணாடி கூண்டின் உள்ளே ஏதோ ஒன்று. அதுல 10 பேர். எல்லாரும் நாட்காலியில் கட்டப்பட்டு கண்களில் சென்சார் போட்டு. ஒரே ஒன்றை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தார்கள். மாலை 6:47. அந்த நேரமே தர்ஷன் அழைத்தது. யாரோ டைம் லூப் போல பிரெயின் ஃப்ரீக்வன்சி யை பயன்படுத்தி மனிதர்களை கண்ட்ரோல் இல் வைத்திருக்கிறார்கள். அப்போது ஒரு குரல். இன்ஸ்பெக்டர் ஆவன். ஃபைனலி யூர் ஹியர். ஒரு உயரமான மனிதன். அவன் பெயர் ராய் சைரஸ். இல்லீகல் எக்ஸ்பெரிமெண்ட் கு முன்னாள் நிர்வாகி. ஊரால் ஒதுக்கிவிடப்பட்டவர். நான் உருவாக்கும் டெக் உலகையே மாற்றும். உணர்வு நினைவு பயம் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். தர்ஷனை எங்க வைத்திருக்கீங்க.
ஆர்வின் கோபமாக கேட்டான். அவன் புரோட்டோடைப் ஒன்று. உங்களுக்கு அவனை இப்போ தேவை இல்லை. கண்ணாடி கூண்டின் கீழே ஒரு இரண்டாம் நிலை மாடிக்கு செல்லும் பாதை. அவன் கீழே சென்றான். அங்குதான் தர்ஷன். ஆனால் உயிருடன் இருந்தும். அவன் கண்கள் ஹாலோ மாதிரி. மனது பிளாங்க். கை கால் தற்செயலாக நடுங்கியது. அவன் பிரெயின் ஒட்டியுள்ள டிவைஸ் எலக்ட்ரோ ஃப்ரீக்வன்சி இக்களை பம்ப் செய்து கொண்டிருந்தது. ஒரு நிமிஷம் கூட தாமதித்தால் அவன் பிரெயின் டெட் ஆகிவிடும். மின்சார சக்தி அறையை அணைக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனை. பவர் ஷட் டவுன் செய்தால் சில கண்ட்ரோல் லில் இருந்த மனிதர்கள் உடனே உயிரிழக்கலாம். தர்ஷனை காப்பாற்றுவதா அல்லது மற்ற 12 பேரையும் பாதுகாப்பதா? ஆர்வின் குழம்பினான். அவன் துப்பாக்கியை டிவைஸ் போர்ட் டைரக்ட் பாயிண்ட் செய்து சொன்னான். ஒரு பேரையாவது நான் காப்பாத்தியாகணும். டாக்டர் சைரஸ் மாஸ்க் அணிந்தவர்களுடன் வந்தான். காப்பாற்றுவது ஒரு பாவம் இன்ஸ்பெக்டர். இவர்கள் எல்லாரும் டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் தான். ஒரு லார்ஜ் ஃபைட். காட்டின் மழை தாழ்வான இரவு. சுட்டுப்பதற்றம். ஒரு புல்லட் ஆர்வின் தோளில் பாய்ந்தது. ஆனால் அவன் பீன் இக்னோர் பண்ணி ஸ்விட்ச் போர்ட் ஐ வெடிக்க வைத்தான். மின்சாரம் முழுக்க ட்ரிப். உள்ளே இருள். அந்த இருளில் திடீரென அண்ணா என்று தர்ஷன் கூச்சல். அவன் கட்டிங் டூல் வீசி டிவைஸ் ஐ தர்ஷனிடமிருந்து எடுத்தான். பவர் பேக்கப் ஓவர்லோட் ஆகி பில்டிங் வெடிக்க கவுண்டவுன் ஆனது. ஆர்வின் தர்ஷனை தூக்கிக் கொண்டு ஓடினான். அந்த பெண்ணும் எழுந்து ஓடினாள். அந்த வெள்ளை ஜீப்பில் வந்த மாஸ்க் ஆள் உண்மையில் சைரஸ் அண்ட் பிரைவேட் செக்யூரிட்டி. ஆனால் எக்ஸ்ப்ளோசிவ் ஷாக்வேவ் எல்லாரையும் டவுன் செய்தது. மலை நெடுஞ்சாலையில் ஃபெசிலிட்டி தீயில் அழிந்து கொண்டிருந்தது. 3 நாட்கள் கழித்து தர்ஷன் ஸ்லோலி நார்மல் ஆகி வந்தான். அவன் சொன்ன உண்மை. டாக்டர் சைரஸ் கவர்மெண்ட் கண்ட்ராக்ட் ல இருந்தவர். மனித பிரெயின் ஃப்ரீக்வன்சி டியூன் செய்து மாஸ் கண்ட்ரோல் செய்யும் ப்ராஜெக்ட். நான் அதை லீக் பண்ண போனதால் பிடிச்சுட்டாங்க. அந்த பெண் ப்ராஜெக்ட் இன் லீட் ரிசர்ச்சர். அவள் இதையே லீக் செய்ய முயற்சி செய்ததால் அவளையும் அட்டாக் பண்ணினார்கள். கேஸ் ஃபைல் க்ளோஸ் செய்ய வேண்டிய சுப்பீரியர் வந்தார். ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார். இன்ஸ்பெக்டர். அதே காலை 6:47 PM க்கு அடுத்த வாரமும் அதே அன்னோன் நம்பர் லிருந்து ஒரு வாய்ஸ்மெயில் வந்திருக்கிறது. வாய்ஸ்மெயில் ஆடியோ. அவர்கள் வர்றாங்க அண்ணா. மலைக்குள் 2வது ஸ்டேஷன் இன்னும் நின்னு கொண்டு தான் இருக்கு. நானும். ஆடியோ சடன்லி கட். ஆர்வின் அதிர்ச்சியடைந்தான். இது முதல் ஸ்டேஷன் டிஸ்ட்ரக்ஷன் க்கு முன் தர்ஷன் ரெக்கார்ட் செய்ததா? அல்லது மற்றொரு புதிய சிக்னல்? லா. ஆடியோ லாஸ்ட் செகண்ட்ஸ் இல். பின்புலத்தில் ஒரு சத்தம். ஸ்டேஷன் 2 ஆக்டிவேட்டட். கதை முடிந்தது. ஆனால் மர்மம் இன்னும் துவங்கவில்லை. இது போல் மேலும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.